வெளியே புறப்பட்டுட்டீங்களா? ஆமா மகா, ஹோம் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நிம்மதியான இடம் இல்லைங்களா? இடம் தான் நிம்மதி. ஆனா இங்க இருக்கிறவங்களுடைய மனசு முழுக்க நிம்மதி இருக்காது. பெத்தவங்களுடைய உறவு மட்டும் இருக்கும்போது எல்லாருமே பாசமா இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு உறவு வரும்போது பெத்தவங்கள தவிக்க விட்டுறாங்க. அப்படித்தான் நிறைய பேர் அங்க தங்கியிருக்காங்க. பசிக்குதுன்னா உணவு கொடுக்க முடியும், அதே மாதிரி தங்குறதுக்கு இடம் கொடுக்க முடியும். ஆனா அவங்களுடைய தவிப்புக்கு எதுவும் பண்ண முடியாதே. வாழ்க்கையில நம்ம தேவைக்கு மேல எது இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு பயன்படுற மாதிரி பண்ணிரணும். அப்படி ஒரு சிந்தனையில ஆரம்பிச்ச ஹோம் தான் அது. முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுப்போமே. ஆமாங்க. மகாலட்சுமி, வாங்கம்மா. வாங்க வாங்க, உட்காருங்க. வாங்கம்மா. வாப்பா கல்கி, வாப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா கல்கி? நல்லா இருக்கு. உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, இவர் சொன்னாரு. ஆனாலும் மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அண்ணன் கம்பெனியில தங்கச்சி வேலை செய்யறது நல்ல விஷயம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த முறையில இவ போகலையே. ஏட்டிக்கு போட்டியா தானே போகணுங்கிறா. இதத்தான் நானும் சக்தி கிட்ட சொன்னேன். ஆனா அவ கேட்க மாட்டேங்கிறா. பிரேம் பாத்துக்குவான், கல்கி பாத்துக்குவான்னு சொல்றா. பாட்டி, அண்ணி சொன்னது கூட சரிதானே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வெளியில இருந்து வர பொண்ணுனா நம்ம யோசிக்கலாம். சௌந்தர்யா நம்ம வீட்டு பொண்ணு தானே. அதோ பாருங்க, உங்க பேத்தியே வந்துட்டா, நீங்க பேசிக்கங்க. எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்லா இருக்கேன்பா. ஏண்டி, நீ கூப்பிட மாட்டியா? அதான் வந்து உட்கார்ந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? பாத்தியாடா கல்கி எப்படி திமிரா பேசுறான்னு? சௌந்தர்யா, என்ன இது? ஏன் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்ட? ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க கல்கி. ஆமா. ஏதாவது விசேஷமா? ஆமா, கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல சௌந்தர்யாவையும் சேர்த்திருக்கோம். ஓஹோ, அப்பா சொன்னாரு. உங்களுக்கு சந்தோஷம் தானே? என் சந்தோஷத்தை விட சௌந்தர்யாவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நான் ஒன்றும் புதுசாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். நாங்கள் 2 பேரும் எப்பேற்பட்ட வழியில் இருக்கோங்கிறதும் உங்களுக்கு தெரியும். தயவு செய்து பிரேம் கிட்ட சொல்லிடு, என்ன கஷ்டப்படுத்தின மாதிரி சௌந்தர்யாவை கஷ்டப்படுத்த வேண்டான்னு. போர்ட் ஆஃப் டைரக்டர்னு சொல்றது வெறும் வார்த்தை தானா, இல்ல அப்படி ஒரு அக்ரிமெண்ட் போட போறீங்களா? போட சொல்லிருக்கோம். கம்பெனில அவருக்கு என்ன பவர் இருக்கோ அதே பவர் எனக்கும் இருக்கணும். ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி என்கிட்டயும் நடந்துக்கணும். எனக்குன்னு தனி கேபின், தனி சர்வன்ட் வேணும். ஆபீஸ் அக்கவுண்ட்ஸ், டர்ன் ஓவர், பேலன்ஸ் ஷீட் எல்லா விவரமும் எனக்கும் தெரியணும். என்னோட நாலேஜ் இல்லாம எதுவுமே பண்ணக்கூடாது. அக்ரிமெண்ட் ரெடி ஆனதோ சொல்லி அனுப்புங்க. நீங்க வாங்க. என்ன கல்கி, சௌந்தர்யா உங்க வீட்டு பொண்ணுன்னு சொன்னீங்க. உங்க வீட்டு பொண்ணு பேசுற பேச்ச கேட்டீங்கல்ல? அந்த ஆபீஸ்க்கு மட்டும் அவளால ஏதாவது பாதிப்பு வந்துச்சுன்னா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தோமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா.
புதுசா வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமாம்மா, வந்து 2 நாள் ஆச்சு. நேத்தே உன்னை பார்த்தேன், பேசலாம் நினைச்சேன், முடியாம போச்சு. நீங்க எப்ப வந்தீங்க? நான் இங்க வந்து 1 வருஷத்துக்கு மேல ஆகுதுமா. ம்ஹும். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கொஞ்ச நாள் என்ன பாத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன சுமையா நினைச்சு இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஏதோ சில நல்ல மனுஷங்க கருணை இல்லம் வச்சிருக்கிறதால நம்மள மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே வந்து தங்க முடியுது. இல்லனா ஏதாவது கோயில் திண்ணையில தான் படுத்திருக்கணும். உன்னையும் அப்படி ஏதாவது பண்ணிட்டாங்களாமா? இல்லம்மா, நானா தான் வந்தேன். எனக்கு ஒரு பையன், இப்பதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். 2 பேரும் பாசமா தான் இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு அங்க இருக்க பிடிக்கலம்மா. சின்ன சிறுசுங்க, அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கணும். என்ன அவங்க ஒரு சுமையா நினைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். பையனுக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்கு. இருந்தாலும் நான் தான் வசதி இல்லாதவங்களும் ஆதரவு இல்லாதவங்களும் தான் இங்க வந்து தங்குவாங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லபடியா அமைஞ்சிருந்தோம் நீங்க இங்க வந்து தங்குறீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. இவங்கெல்லாம் கூட இப்படித்தாம்மா, வாழற வயசுல ஓடி ஆடி உழைச்சவங்க தான். அப்பா அனுசரிச்சு போனவங்க வயசு போன உடனே இவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. பையனாச்சே பொண்ணாச்சேன்னு ஊட்டி ஊட்டி வளர்த்தவங்க இப்ப ஒருவேளை சாப்பாட்டுக்காக அடைக்கலம் தேடி வந்திருக்காங்க. ஆனா நீ என்னடான்னா பாசமா இருக்கிறவங்கள விட்டுட்டு பிரிஞ்சு இங்க வந்திருக்க. அந்த பாசம் எப்பவும் நிரந்தரமா இருக்கணுங்கிறதுக்காக தான். உறவுகள் எப்பவும் பசுமையா இருக்கும் போதே கொஞ்சம் தள்ளி வந்துடணும். அதுதானே நல்லது. நீ இங்க வந்திருக்க சரி, உன் பையன் எப்படி சம்மதிச்சா? அவன் எங்க சம்மதிச்சா? நான் தான் அவனை சம்மதிக்க வச்சேன். அவன் கூட ரொம்ப வருத்தப்பட்டான். செல்வி, புது வீடு ஒன்று பார்த்துருக்கேன். அடுத்த வாரம் பால் காய்ச்சிட்டு அங்கே போயிடலாம். எதுக்குங்க புது வீடு? என் அம்மாவும் என் கூட தானே இருக்காங்க. இந்த வீடு கொஞ்சம் வசதிப்படலை, அதனால கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்துருக்கேன். வேண்டாங்க, பெரிய வீடு எடுத்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்ல. ஏன்? உங்க அம்மா நம்ம கூட இருக்க போறது இல்லையா? என்ன சொல்ற செல்வி? தெரியலங்க, கேட்டதுக்கு ஏதோ ஒரு ஹோமுக்கு போறேன்னாங்க. ஹோமுக்கா? அம்மா அங்கே போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? தெரியலங்க, சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேக்குற மாதிரி இல்ல. அதான் நீங்க வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இப்ப இருந்தேன். அம்மா எங்க? உள்ளதா இருக்காங்க. அம்மா, என்னப்பா? ஏதோ ஹோமுக்கு போறேன்னு சொன்னீங்களாமே? ஆமாப்பா, எனக்கும் அதான் சரின்னு படுது. எதுக்காகம்மா நீங்க ஹோமுக்கெல்லாம் போயிட்டு? நான் தான் இங்க இருக்கேன்ல, இவ்வளவு நாள் நான் தானே உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் வராத யோசனை இப்ப என்ன வந்தது? இப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, உனக்குன்னு ஒரு துணை வந்துருச்சு. இனியும் உங்களோட இருக்கிறது நல்லா இருக்காதுல்ல? செல்வி, ஆ? இங்க வா. நீ அம்மாவை ஏதாவது சொன்னியா? நான் ஏன் குணா சொல்ல போறேன்? நான் எப்பவும் போலதான் இருக்கேன். செல்வி எதுவும் கேட்காதரா, அவ எதுவும் சொல்லல. எனக்கு போகணும்னு தோணுச்சு, நான் போறேன். நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்காமா? உங்களை நானோ இல்ல செல்வியோ ஏதாவது பேசியிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம். நாங்களும் ஒன்னும் சொல்லல. காரணமே இல்லாம ஏமா இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? திடீர்னு இப்ப நீங்க அங்க போயிட்டீங்கன்னா எங்க வீட்ல என்னத்த நினைப்பாங்க? என்னதானே தப்பா நினைப்பாங்க? இதுல நினைக்க என்னம்மா இருக்கு? சின்ன சிறுசுங்க, இப்பதான் வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் இருக்கிறது இடைஞ்சல் தானே. அது எப்படிமா இடைஞ்சலாகும்? ஆமா அத்த, நீங்க இருக்கிறது எங்களுக்கு உதவியா தான் இருக்கும். போகட்டுமா, கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம். சொன்ன கேளுங்கம்மா, வீட்டை விட்டெல்லாம் போக வேணாம். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் தப்பா பேசுவாங்கம்மா. கல்யாணம் பண்ண உடனே பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு அம்மா வீட்டை விட்டு அனுப்பிட்டேன்னு கேவலமா பேசுவாங்கல்ல. நம்ம சௌகரியத்துக்கு நாம பண்றோம், இதுல மத்தவங்க என்ன? நமக்காக நாம வாழறோமா இல்ல மத்தவங்களுக்காக வாழ்றோமா? என்னம்மா, நமக்காகவும் வாழ்றோம், மத்தவங்களுக்காகவும் வாழ்றோம். வேலை, சம்பளம், வசதி இதெல்லாம் நமக்காக பண்ணிக்கிறது. யாரும் நம்மள தப்பா பேசாம கௌரவமா பேசுறதெல்லாம் நாம மத்தவங்களுக்காக பண்ணிக்கிறது. நமக்குன்னு வாழ்றது, சாப்பிடுறதும் தூங்குறதும் மட்டும்தான். தயவு செஞ்சு சொன்னா கேளுங்கம்மா, போகாதீங்கம்மா. உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதும்மா. எவ்வளவோ கெஞ்சினா அப்போ என்னால அங்க இருக்க முடியல. அந்த சமயத்துலதான் இந்த கருணை இல்லத்தை பத்தி கேள்விப்பட்டு இங்க வந்துட்டேன். ஆரம்பத்துல கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும், அதுவே போக போக சரியாயிடும். எனக்கு என்னவோ நீ இங்க வந்தது சரின்னு படல. இல்லம்மா, சரின்னு என் மனசுக்கு பட்டதுனால தான் நான் இங்க வந்தேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் பாதுகாப்பும் நிழலுமா இருக்கிறது அவளை பெத்தவங்க தான். அதுக்கப்புறம் அவங்களோட கடமை முடிஞ்சிடுது.
அடுத்ததா வர்ற பாதுகாப்பு புருஷனோடதுதான். அவர் இருக்கிற வரைக்கும் அவரோட தான் எல்லாம். அவரோட துணையில தான் குழந்தைங்களை வளர்த்து ஆளாக்குறோம். வளர்ந்து அவங்களும் ஒரு துணையோட இருக்கும்போது அவங்கள விட்டு விலகிடணும். அவங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. கல்யாணமான கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நான் என் மாமியார் வீட்டோட இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களை தனி கொடுத்துன வச்சுட்டாங்க. அவங்க வீட்டுக்கு நாங்க போவோம், எங்க வீட்டுக்கு அவங்க வருவாங்க. தனியா இருந்தாதான் குடும்ப பொறுப்புகளை தெரிஞ்சுக்க முடியும்னு என் மாமியார் சொல்லுவாங்க. அதுக்காக தான் எங்களை அவங்க தனியா வச்சதே. இப்ப கூட என் வீட்டுக்காரர் இருந்திருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். அவரோட தான் இருந்திருப்பேன். அவரு இல்லைங்கிறதுக்காக தான் இங்க வந்தேன். அம்மா மக உறவு மாதிரி இல்ல மாமியார் மருமக உறவு. என்ன இருந்தாலும் இன்னொரு வீட்டு பொண்ணு தானே. பாசம் மரியாதை எல்லாம் இருக்கலாம். ஆனா மக கிட்ட எடுத்துக்கிற உரிமைய மருமக கிட்ட எடுத்துக்க முடியாதுல்ல. அதே மாதிரி அம்மா கிட்ட எடுத்துக்கிற உரிமைய மாமியார் கிட்டயும் அவங்களால எடுத்துக்க முடியாது. நம்ம எண்ணங்களையும் ஆசைகளையும் தான் நம்ம குழந்தைங்க கிட்ட காட்டி வளர்த்துக்கிட்டு வரோம். அதனால அவங்களுக்கு நம்மளோட உணர்வுகள் தெரியும். இன்னொரு வீட்ல இருந்து வந்த பொண்ணால அதை தெரிஞ்சுக்க முடியாது. இவ்வளவுக்கும் என் மருமக நல்லவதா, என் மேல பாசம் வச்சிருக்கிறவதா. அந்த பாசம் எப்பவுமே இருக்கணும். சாதாரண விஷயங்கள சங்கடம் வந்துட்டாலும் அந்த பாசம் மெல்ல மெல்ல விலக ஆரம்பிச்சிருமா. அவங்க வீட்டுல நான் இருந்ததை விட இங்க நான் இருக்கிறப்பதான் அவங்களுக்கு என்ன பார்க்கணுங்கிற ஆசையே வருது. அதுக்காக நாங்க போகமாட்டேன்னு சொல்லல, அடிக்கடி போயிட்டு தான் வருவேன். ஆனா நிரந்தரங்கிறது இங்கதான். உன்ன மாதிரியே எல்லாரும் நினைச்சா கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் என்ன மட்டும்தான் யோசிக்கிறேன். மத்தவங்க அப்படி இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு சில கடமைகள் இருக்கு. உறவுகளை விட்டு போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அந்த சந்தோஷத்துல இருந்துடுறாங்க. ஆனா சில பேர் வருத்தப்பட்டுட்டு விதி மேல படியே போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. மத்தவங்க பார்வையில இது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது சரியா தோணுது. பல்லு நல்லா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. அது கூட நல்லா இருக்கு. சரி அர்ச்சனா, உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளத்தையும் எடுத்துக்கோ. மிச்சம் இருக்கிறது எனக்கு போதும். அண்ணி, நான் ஒரு ஸ்டாஃப் தான். ஆனா நீங்க ஒன் ஆஃப் த டைரக்டர். இதெல்லாம் பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்க கட்ட வேண்டியது. அப்படிலாம் இதுல எதுவுமே எழுதல, நீ எடுத்துக்கோ. உனக்கு போக நான் வேணும்னா எடுத்துக்கிறேன். இல்ல அண்ணி, நாளையில இருந்து நீங்க ஆபீஸ் போறீங்க. விதவிதமா புடவை கட்டிட்டு தான் நீங்க அங்க போகணும். எனக்கு தான் ஆல்ரெடி நிறைய இருக்கே, அப்புறம் என்ன? ஜென்ஸுங்களுக்கு கூட அவ்வளவு ஆர்வம் இருக்காது, அதனால பெருசா அலட்டிக்க மாட்டாங்க. ஆனா லேடிஸ் அப்படி இல்ல. ஒருத்தரோட ட்ரெஸ்ஸ மத்த எல்லா லேடிஸும் வாட்ச் பண்ணுவாங்க. அதுவும் நீங்க வேற புதுசா போறீங்க, உங்க மேல பார்வை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே இருக்கும். நீங்க வேலைக்கு போறத பத்தி அண்ணா எதுவும் சொல்லலையா? இல்ல அர்ச்சனா, போக சொல்லிதான் சொல்றாரு. ஆனா மனசளவுல அவருக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. நான் கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறாரு. உண்மைதானே அண்ணி? அப்பெல்லாம் நான் வேலைக்கு போனதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆனாலும் போக போக சரியாயிடும் அண்ணி. அண்ணன் புரிஞ்சுப்பாரு. 100 வயசு அண்ணா உனக்கு. புதுசா புடவையும் நகையும் பார்த்த உடனே முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் எரியற மாதிரியே இருக்கு. அத கட்டிட்டு வந்து நாங்க நிக்கும் போது உங்களுக்கு 2000 வாட்ஸ் பல்ப் எரியுமே. என்ன நீ சும்மா இருக்கீங்க, சொல்ல வேண்டியதானே? நீ ஏதோ சொல்றியே. அண்ணி மட்டும் இல்ல, இனிமே நாளையில இருந்து அண்ணனும் பிஸி ஆயிடுவாரு. நான் எதுக்கு பிஸி ஆக போறேன்? ஆகாம காலையில அண்ணிய கொண்டு போய் ஆபீஸ்ல விடணும். அதுக்கப்புறம் ஈவினிங் போய் கூட்டிட்டு வரணும். அப்படியே வர வழியில ஹோட்டல்ல போய் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு ஆபீஸ் விஷயம் எல்லாம் பேசி அரட்டை அடிச்சிட்டு ரொம்ப ஜாலியா இருக்குல்ல அண்ணா? ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். என்ன சொல்றியே? சரி, அத நீயும் பண்ண வேண்டியதானே? கரெக்டா சொன்னீங்க. 2 பேரும் ஜாலியா பேசி அரட்டை அடிச்சுக்கிட்டு. அண்ணி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அங்க இருக்கேன். ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. போ போ போ. அப்படியே பிளேட்டை மாத்திரா பத்தியா? சொன்ன உடனே கண்டுக்கறால. இன்னும் எவ்வளவு நாள் நீ தனியா இருக்க போறோன்னு நாங்களும் பார்க்க போறோம்ல. ஏங்க நீங்க பாருங்க, சாரீஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லதா இருக்கு. எனக்கு என்னமோ மனசே வரமாட்டேங்குதுங்க. நாளையில இருந்து வேலைக்கு போறதா சௌந்தர்யா முடிவு பண்ணிட்டா. இனிமே அவளை தடுக்கவும் முடியாதுங்க. அன்னைக்கு அவ பாட்டியும் கல்கியும் வந்திருக்கும் போது எப்படி ரூல்ஸ் பேசினா,
அதே மாதிரி ஆபீஸ்லயும் பேசினா என்ன ஆகும்? நானா எதுவும் பேச மாட்டேங்க. ஆனா என்ன ஏதாவது சொன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். உங்களை மாதிரிலாம் என்னால சும்மா இருக்க முடியாது. மத்தவங்கள மாதிரி சௌந்தர்யாவை நடத்த மாட்டாங்க மகா. என்ன இருந்தாலும் அவங்க தங்கச்சி. அந்த பாசம் இல்லாமலையா போகும்? எல்லாம் சரிதாங்க. நம்ம மௌலியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அவளை வேலைக்கு அனுப்பிட்டு அவ மட்டும் வீட்டுல தனியா உட்காந்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? அது எனக்கு கஷ்டம் இல்லை சௌந்தர்யா. உனக்காக காத்துட்டு இருக்கிறதுலயே என் நேரம் போயிடும். எப்படி யோசிச்சாலும் நீ எடுத்த முடிவு தான் சரின்னு எனக்கு தோணுது. புது இடம், அறிமுகம் இல்லாத ஆளுங்க, அவங்க கிட்டெல்லாம் பேசி பழகும்போது நம்ம மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் மறந்துடலாம். வீட்டுக்குள்ளேயே இருந்தா அந்த ஒரு சிந்தனையே தான் நம்ம 2 பேரையும் சுத்தி சுத்தி வரும். விடியிற பொழுது நல்ல பொழுதா இருக்கட்டும். சரி, நீ இதெல்லாம் எடுத்து வை. எது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். தெய்வத்தை மேல பாரத்தை போட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். சரி மகா, ஆகுறது ஆகட்டும். அப்புறம் காலையில நாம சீக்கிரமா புறப்படணும். என்ன? சரிங்க. தமேந்தி, தமேந்தி, எந்திரிமா. என்னப்பா? எழுந்திரிமா. மணி என்னாச்சு? 6 மணி ஆயிடுச்சுமா. 6 மணி தானப்பா. இப்ப எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? உனக்கு நிறைய வேலை இருக்குமா. குளிச்சு முடிச்சிட்டு புது ட்ரெஸ் மாத்தணும், கேக் வெட்டணும், அப்புறம் கோயிலுக்கெல்லாம் போகணும். என்னம்மா யோசிக்கிற? இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள்மா. மறந்துட்டேன்ப்பா. வழக்கமா நடக்கிறது தானம்மா. எப்பவுமே உன் பிறந்த நாளை நான் தானே ஞாபகப்படுத்துவேன். வாமா, உனக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்திருக்காங்க. வா. யாருப்பா? நீயே வந்து பாரேன். வாங்கம்மா. சக்தி, கை கொடு. many more happy returns of the day. Thank you. நீ குடுமா. போய் குளிச்சிட்டு முதல்ல இந்த சேலையை கட்டிக்கிட்டு வா. கோயிலுக்கு போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு மத்த வேலையை பார்க்கலாம். சரிம்மா. வாமா, உட்காரு. இப்படி ஒரு நல்ல நாளுக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேம்மா. உண்மையாவே உங்களுக்கு பொறுமை ரொம்ப அதிகம்பா. தமேந்தி கோவப்பட்டதுக்கெல்லாம் வேற ஒருத்தரா இருந்தா இந்நேரம் விட்டுட்டு போயிருப்பாங்க. நீயும் பிரேம் விஷயத்துல பொறுமையாதானமா இருந்த. அந்த பொறுமை தானே உன்னை சேர்த்து வச்சது. நீங்க பண்ணதெல்லாம் சரிதாங்க. ஆனா சௌந்தர்யாவோட விஷயத்துல தான் அவசரப்பட்டுட்டீங்களோன்னு தோணுது. வீட்ல ஆம்பளை சும்மா இருக்கும்போது பொம்பளைய வேலைக்கு அனுப்புனா எப்படிங்க? என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்படின்னா பொம்பளைங்க யாரும் வேலைக்கு போக கூடாதா? அப்படி இல்ல சக்தி, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. சௌந்தர்யாவோட நிலைமைய யோசிச்சு பார்த்தேன், அதனாலதான் அப்படி சொன்னேன். தமயந்தி வேலைக்கு போறா, அர்ச்சனாவும் வேலைக்கு போறா. நீயும் போய் ஒரு கம்பெனியை நிர்வாகம் பண்ணிட்டு வந்தவதான். ஆனா உங்க அளவுக்கு சௌந்தர்யா இருப்பாளான்னு தான் தெரியல. கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, அதுக்கு அப்புறமும் சரி, அவ வேலைக்கு போனதே இல்லையேம்மா. 4 சவுத்துக்குள்ள வீட்டுக்குள்ளே தானே இருந்தா. அவளால எப்படி போய் வேலை செய்ய முடியும்? அம்மா, இது வரைக்கும் அவ வேலைக்கு போனதில்ல, அதனால இப்படி சொல்றீங்க. ஆனா வேலைக்குன்னு போக ஆரம்பிச்சிட்டா எல்லாமே பழக்கம் ஆயிடும்மா. அவளை சொல்றீங்களே, எனக்கு என்ன வேலைக்கு போன அனுபவம் இருக்கா என்ன? பிரேம் ஜெயில இருந்தப்போ என்னதானே ஆபீஸ்க்கு போக சொன்னாரு. கல்கியோட உதவியால நான் அந்த ஆபீஸை நடத்தலையாமா? நான் கொஞ்சம் ஏமாந்திருந்தா கூட அந்த தாமோதரன் பிரேமோட ஆபீஸை கைப்பற்றிருப்பாரு. ஆனா அவரையே நான் உள்ள விடாம பண்ணுனே. எனக்கு இதெல்லாம் யாராவது கத்து கொடுத்தாங்களா என்ன? சக்தி சொல்றதும் சரிதான் மகா. வேற எங்கேயாவது வேலைக்கு போனா பயப்படலாம். பிரேமோட ஆபீஸ்க்கு தானே போறா. கல்கியே அங்கதான் இருக்காரு. 2 அண்ணன்களும் இருக்கிற இடத்துல அவளுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? நீங்க சொல்ற மாதிரி அவ 4 செவத்துக்குள்ளேயே இருந்துகிட்டு இருக்கிறது நல்லது இல்லம்மா. அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த சொத்து பிரச்சனையே நமக்கு வந்தது. அவ சொன்ன மாதிரி வீட்டை பிரிச்சு கொடுத்திருந்தா
நிலைமை என்ன ஆயிருக்கும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவ அப்படி சொன்னதுனாலதான் எல்லாருமே அவ மேல கோவப்பட்டோம். எனக்கும் அந்த டைம்ல என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா. அவ கேட்ட மாதிரியே சொத்தை பிரிச்சு கொடுத்துடலான்னு நானும் சொல்லிட்டேன். ஆனா அந்த நேரத்துலதான் தமையந்தி இப்படி ஒரு யோசனைய சொன்னா. அப்ப கூட சௌந்தர்யா இதுக்கு சம்மதிப்பாளா இல்லையான்னு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாவே இருந்தது. நல்ல வேளை அதுக்கு சரின்னு சொல்லிட்டாமா. அவளை பத்தி நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. அவ பழகிடுவா. அது மட்டும் இல்லாம மத்தவங்க கூட பேசி பழகுனா அவ மனசுக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும்ல. இப்ப இருக்கிற வேதனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துருவா. சரிங்க, நீங்க சொல்ற மாதிரி அந்த வேதனையில இருந்து அவ மீண்டு வந்தாலே போதும். அந்த கடவுள் தான் அவளுக்கு உதவி செய்யணும். இதோ அம்மா தமையந்தி தமயந்தியே வந்தாச்சு. அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா. உன்னை விட்டு போன எல்லா சந்தோஷங்களும் உன்னை தேடி வரும். அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. சக்தி, ஏய் என்ன இது? இது ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்ல, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காகவும் தான். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்.